சம்மதமும் சம்மதம் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து கோயில், மசூதி, சர்ச்சுன்னு எல்லா இடத்துக்கும் போவேன். அப்படி நாம் வந்துட்டு இந்த பிளேஸ் தான் புனித கத்திரி நம்மள் ஆலயம், அதாவது சர்ச்சு. ஆக்சுவலி ஒரு கல்யாணத்துக்காக தான் நான் இங்கே வந்திருந்தேன். வெளிலேருந்து பார்க்கும்போது வந்து ரொம்ப ஸ்மாலாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் இருந்தது. ஆனால் உள்ளே இப்போ தான் ஆஹா இவ்வளோ பெரிய சர்ச்சு கட்டியிருக்காங்களா அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்தது. இது கரெக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டவுன் ஹால் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது. நான் ஒரு கல்யாணத்துக்காக தான் உள்ளே போனேன். ரொம்ப எப்படி சொல்கிறதுனா, நான் கோயிலுக்கு போனேன்னா ஒரு வைப் இருக்குல்ல, அதே மாதிரி சர்ச்சுக்கு போனால் வேறு ஒரு வைப் இருக்குது. அதை நான் ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்து இப்போ வரைக்குமே நான் தெரிஞ்சு வச்சுருக்கிறேன். ஒரு வித்தியாசமான வைப்பை வந்து சர்ச் எப்பவுமே எனக்கு கொடுத்துருக்குது. அப்புறம் வந்து நான் இந்த கல்யாணத்துக்கு போகும்போது தாலி கட்டினாங்க. என்னடா தாலி கட்டுறாங்க அப்படிங்கும்போது, நான் ஸ்கூல் டைமில் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, அந்த கிறிஸ்டினில் 3 வகை இருக்குது, ஆர்சி, சிஎஸ்ஐ, மெந்தகோஸ்தே அப்படிங்கிற மாதிரி. அதில் யாரோ ஒரு குரூப் வந்து இந்த மாதிரி தாலி கட்டிக்குவாங்க, குங்குமம் வச்சுக்குவாங்க, பூ வச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது எனக்கு சரி ஞாபகம் வரல. உங்களுக்கு தெரிஞ்சுன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் இதுக்கு முன்னாடி சர்ச்சுக்கு போயிருக்கீங்களா? அந்த அனுபவங்கள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மாதிரி டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட்டான வீடியோக்களுக்கு என்னை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.